ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன்னா, இவங்க தமிழனுக்கோசம் அப்துல் கலாம் ஐயாவுக்கே பண்ணாதவங்க சிபி ராதாகிருஷ்ணன் பண்ண போகிறாங்களா? இல்லை, சிபி ராதாகிருஷ்ணன் திமுக கூட ஒரு அண்டர்ஸ்டிங்காக செல்லக்கூடிய ஒரு தலைவர். இலா கணேசனும் சிபி ராதாகிருஷ்ணனும் திமுகவோட பிராண்டு. அண்ணாமலை மாதிரி எதிர்ப்பு பிராண்டு கிடையாது, எச் ராஜா மாதிரி எதிர்ப்பு பிராண்டு கிடையாது. இலா கணேசன் வீட்டில் அம்மா உங்களுக்கு தெரியும், நம்ம போன இதில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். துர்கா ஸ்டாலின் அம்மா போய் 80வது இது போய் காலில் 3 முறை விழுந்து ஆசீர்வாதம் பற்றிட்டு வந்தவங்க. இறந்துட்டார் ஐயா, அதை பற்றி பேசக்கூடாது. அந்த அளவுக்கு இலா கணேசன் க்ளோஸ். இலா கணேசனுடைய சிஷ்ய யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். அவருக்கே இந்த இவங்க ஆதரவு தரலன்னு சொல்ல வர. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழன் நம்மளை விட உயர்ந்த பதவியில் யாரும் அமரக்கூடாது. ஐயா கலைஞரோட குறிக்கோள். தளபதி ஸ்டாலினும் அந்த எண்ணத்தோடு இருக்கார். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. பாலயோகியெல்லாம் இருக்கும்போது கட்சி பாராமல் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆந்திராவில் மாற்று கட்சியாக இருந்தால் கூட என் ஸ்டேட்டில் ஒருத்தன் வந்து துணை ஜனாதிபதி ஆகிறான்னா நம்ம தானே ஆதரவு கொடுக்கணும். திரும்ப மீண்டும் தளபதி ஸ்டாலின்கிட்ட ஒரு இந்த ரயில் ஒன் நேயர்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழன் வெறும் வாயில் சொல்லாமல் நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவை மறுபரிசீலனை செய்து மீண்டும் இன்னும் டைம் காலம் கலக்கவில்லை, மீண்டும் சிபி ஒரு தமிழனுக்கு அது கட்சி அந்த பதவியே கட்சிக்கு அப்பாற்பட்ட பதவி. துணை ஜனாதிபதி வந்து கட்சி உறுப்பினராக இருக்குங்க அந்த பதவியில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவருக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது திமுக திராவிட முன்னேற்ற ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் வந்து ஓட்டு வந்து வாக்கு வங்கி சரிஞ்சு இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு மீண்டும் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு வந்து கேட்டுக்கொள்கிறேன்.